Hi friends, welcome to ஜோதிமா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்க மக வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க இங்க பால் வந்து வாங்குவாங்க. அது ரொம்ப திக்கா இருக்கும். அதனால அந்த பால்ல இருந்து பாலாடை நிறைய சேகரித்து வச்சிருப்பாங்க. அதுல நம்ம இன்னைக்கு வெண்ணெய் எடுக்க போறோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்பெல்லாம் எடுத்து பாருங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு வாரமா? இதெல்லாம் எடுத்து இதுல போட்டுக்கலாமா? வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிடணும். அப்போ தான் அந்த பாலாடெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். எவ்வளோ பாருங்க, இதே பார்க்கும்போதே வெண்ணெய் மாதிரி இருக்கு. இதே வெண்ணெய் மாதிரி தான் இருக்கு. இது வந்து அரைச்சி எப்படின்னாலும் கொஞ்சம் பாலுடைய ஸ்மெல் இருக்கும். இப்பெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதுவே வந்து வெண்ணெய் மாதிரி தான். இது தட்டையில் இருக்குது போட்டுடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாதான். ஓ, கம்மியாக போட்டு எடுக்கணுமா? சரி. இப்போ உங்கள் வீட்டில் நீ எடுக்கிறதுனால உன் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சாதானே. இப்போ இது மட்டும் அரைக்கலாமா? ஐஸ் கட்டி எத்தனை போடலாம்? எல்லாமே இப்படி இது அப்படியே போட்டு அப்படியே அரைக்கிறதா? ஆமாம். மிக்ஸி சுவிட்ச் ஆன்ல இருக்குதா? ஆமாம், எப்பயுமே நம்ம ஆன்ல வைக்க மாட்டோம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். விட்டு அரைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் விட்டுணும், அந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம். பாருங்க அப்படியே திரண்டு வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். சூப்பராக வந்திருக்கு. இந்த வெயிலில் இந்த அளவுக்கு வருதுன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கணும். ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஆடை இருக்கணும். கரெக்டு தான். ஐஸ் கட்டி இருந்தால் மட்டும் வராது. இப்போ நம்ம வந்து ஒரு கம்மியாக தான் போட்டோம். ஒரு 1/4 டப்பாவுக்கு வந்து இந்த அளவுக்கு. இப்போ இன்னொரு பங்கும் போட்டு அரைச்சிக்கணுமா? இன்னொரு பங்கு வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கான பாலாடை. ஒரு வாரத்துக்கு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஆடை எடுத்து வச்சா தாங்க மாட்டேங்குது. என்னதான் ஃப்ரீசர்லயே வச்சாலும் வாசம் வந்துருது. அதனால நம்ம ஒரு வாரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, எண்ணெய் வேணும்னா வெண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணும்னாலும் காய்ச்சிக்கலாம். ஆமா. இப்ப வந்து தண்ணி ஊத்திக்கலாம், ஐஸ் வாட்டர். நம்ம எந்த அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆடை கரெக்டாக இருக்கும். இதுவே பாரு வெண்ணெய் மாதிரி இருக்கு. இது அரைச்சாதான் இன்னும் தனியா வரும்ல. நல்லா விட்டு 3 டைம் அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. அப்படியே குப்புன்னு பொங்கி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஐஸ் ஊட்டணுமோ அந்த தனித்தனியாக வந்து. இப்போ இது தனியாக எடுத்துடலாமா? அந்த ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் ஊற்றிட பரிதல் ஐயோ எப்படி பார்த்தியா? 2 in 1. நம்ம பால்கார அவங்க கொண்டு வர பாலில் வாங்குறது 2 in 1 வந்துடுது. எவ்வளோ வெள்ளம் பாருங்கள். இப்போ இந்த மோர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். அது வேஸ்ட் இல்லை, அதுலேயும் கொஞ்சம் அந்த ஆடையோட இது இருக்கும், பிசுப்பு. அது என்ன பண்ணிடுறதுன்னா ஒரு வெள்ளை துணியில் நினச்சி அது அப்படியே ஃபேஸில் வச்சிட்டோம்னா மூஞ்சி அப்படியே பளபளன்னு இருக்கும். அப்படியா? இப்போ அவ்வளோதான் இது அரைச்சது? ஆமாம், அரைச்சது அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா ஐஸில் போட்டு நல்லா 2-3 டைம் அது உருட்டி எடுத்தோன்னா நல்லா கெட்டியான ஒரு பதத்தில் வந்து. ஒரு 1/4 கிலோ இருக்கும்ல? ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இந்த டப்பாவில் ஒரு டப்பா வரும். இந்த டப்பாவில் ஒரு 2 டப்பா எடுத்தோம். அந்த அளவுக்கு வந்து இது அவ்வளோதானே? இன்னும் எடுக்கலாம். இது அவ்வளோதான். இன்னொரு தடவை அரைச்சா வரும். அது அரைச்சாலும் வெள்ளையாக தான் வரும். அது அந்த அளவுக்கு. சரி விடுப்போம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சி வச்சு வெண்ணெய் திரண்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 1/4 கிலோ வெண்ணெய். ஒரு வாரம் பால் வாங்குற காசுலேயே நமக்கு $2 in 1 வந்துடுது. வெண்ணெய்க்கு வெண்ணெயாச்சு, நெய்க்கு நெய்யும் அடிச்சு. இப்போ எங்கள் பொண்ணு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பால் வாங்கிட்டு அவங்க பால் வந்து திக்காக கொடுக்குறாங்க. அதனால் அது திக்குன்னு மட்டும் இல்லை, காய்ச்சிட்டு நம்ம காலையிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ நைட்டே வைக்கிறோம்ல, அது ஒரு நாள் ஃபுல்லு ஃப்ரிட்ஜில் இருந்தால் அது நல்லா ஆடை வந்து தேங்கி வந்துடும். 2-3 டைம் பால் எடுத்துட்டு வச்சிட்டிங்கன்னா ஆடை கம்மியாக தான் வரும். 1 லிட்டர் பால் அப்படியே வச்சா தான் நிறைய வரும்.
இப்போ பாருங்க வெண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக ஊற்றிட வேண்டியது அவ்வளோதான். இப்போ 2 தண்ணி மாற்றியாச்சு. நல்லா அலசிட்டு வச்சாக்கா அந்த வாசனை வராது. அலசிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம வெண்ணெய் வேணும்னா வெண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணும்னாலும் காய்ச்சிக்கலாம். எங்கள் பொண்ணு பாருங்க பால் வாங்கி அதில் வெண்ணெயும் எடுத்து நெய்யும் காய்ச்சி வச்சுக்குவாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி டீ வைக்க கூட தெரியாத இருந்த எனக்கு இப்போ பாலில் காய்ச்சி அதில் வெண்ணெய் எடுத்து அது நெய் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டல்ல. இதெல்லாம் ஒரு அதிசயமா? ஆமாம் ஆமாம், அதிசயம்தான். அதாவது எதுவுமே கற்றுக்காம ஒரு அனுபவத்திலே கற்றுக்கிட்டல, அதுதான். இங்கே பால் லிட்டரு எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா வாங்கினா நைட்டே காய்ச்சி வச்சிருவியா? வாங்கும்போது சாயங்காலம் வருவாங்க, காய்ச்சி வச்சிருவேன். அதை அப்படியே 10 மணி பக்கமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆடை மொத்தமா ஆடை வந்து நல்லா மொத்தமா வந்துடும். அடுத்த நாள் வந்து ஒரு 3 மணி வாக்குல எடுத்தோம்னா நல்லா மேல மட்டும் அந்த பால்ல இருந்து அந்த ஆடை மட்டும் எடுத்து சேகரிச்சு வச்சுக்கிறது. அப்புறம் அதை மட்டும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டா இது இவ்வளவு வெண்ணெய் கிடைக்குது இல்லையா? சூப்பர். எடுக்கும் போது ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணியில வேணும். ஆமா, அப்பதான் தனியா பிரிஞ்சு வரும். இல்லைன்னா இந்த வெயில் காலத்துக்கு அரைக்கும் போது அதில் உருகிடும். பொதுவா அந்த தயிர்காரங்கள்லாம் பாருங்க, அந்த காட்டுல வேலை செய்யறவங்க பால் தயிர் விற்கிறவங்க எல்லாம் அதிகாலையிலேயே வெண்ணெய் எடுத்துருவாங்க. ஏன்னா அப்ப குளுமையா இருக்கும், அதனால அவங்க அப்படி எடுத்துருவாங்க. நம்ம இந்நேரம் கூட எடுக்கிறோம்னாக்கா அதுக்கு இந்த காரணம் அந்த ஐஸ் கட்டி தான். ஐஸ் கட்டி போடுறதுனால தான் இந்த வெண்ணெய் வந்து முழுசா கிடைக்குது. எவ்வளவு சூப்பரா பாருங்க. ஒரு பால்ல நம்ம வீட்லயே வந்து வெண்ணெய் தயாரிக்கலாங்கிறது என் மக மொழி. இதெல்லாம் எப்பயோ வந்துருச்சு. இருந்தாலும் நீ சேகரிச்சு வச்சு அதுல வெண்ணெய் எடுக்கிற பத்தியா? வீடியோ கண்டென்ட்டும் ஆச்சு, வீடியோ எடுக்க கண்டென்ட்டும் ஆச்சு. அதுதான் எங்க பொண்ணுடைய திறமையில இவ்வளவு வெண்ணெய். அது இந்த டப்பால இந்த அளவுக்கு ஆடை இருக்கிறனால தான் அந்த வெண்ணெய் ஆடை இருக்கிற அளவே தான் வெண்ணெயும் வந்திருக்கு. ஆமா, 1/4 கிலோ. ஆமா, ஆடை எவ்வளவு இருந்துச்சோ அதே அளவு தான் வெண்ணெயும் வந்திருக்கு. இப்ப இது நெய்யா காய்ச்சணும்னா என்ன ஒரு 100 ml வரும். 100 ml தான் வருமா? 150 வரும். 150. ஏன்னா இது 1/4 கிலோ வெண்ணெய் இருக்கு. ஒரு பாதிக்கு பாதி வரலனாலும் கொஞ்சம் அதிகமா வரும். இது போலவே தான் இதுக்கு ரொம்ப நாளா எங்க பொண்ணு இது நிறைய சேர்த்து வச்சு இந்த மாதிரி தான் வெண்ணெய் எடுத்து பட்டர் சிக்கன், நான் இதெல்லாம் எல்லாமே செய்வாங்க. அப்புறம் நெய்யும் காய்ச்சி வச்சுக்குவாங்க. வெண்ணெயும் குழந்தைகளுக்கெல்லாம் இது பிரெட்ல தடவி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. சரி, இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டலாமேன்னு தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு பாருங்க அருமையா வீட்லயே பால் சேகரிச்சு, எந்த பாக்கெட் பாலா இருந்தாலும் பாக்கெட் பாலா இருந்தா கூட கெட்டியா வந்து காய்ச்சி நம்ம ஆடை வந்து சேகரிச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் வெண்ணையும் நெய்யும் நம்ம வீட்லயே தயார் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் ஆரம்பத்தில் எடுத்தது, அப்புறம் டச் விட்டு போச்சு. இப்போ எங்க பொண்ணு இது செஞ்சுக்கிட்டு இருக்கறனால வந்து நானும் வந்து இது அதெல்லாம் வீட்டுல செய்யற நெய்க்கு தான் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஆமா, கடையில என்ன வாங்கினாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி நெய் எடுக்கும் போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு கோல் ஒரு நல்ல ஒரிஜினலா இருக்குல்ல. கடையில எல்லாம் வாங்கும்போது மிக்சடு கூட இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த நம்ம பாலில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெண்ணெய் எடுத்துட்டோம், நெய் அப்புறம் காய்ச்சிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய். நீ பாய் சொல்லு. பாய். எடுத்து காமிச்சுவோம்.